வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிம்பிளாக பண்ணுற ஒரு சவ் சவ் கூட்டு. குக்கிங்கே தெரியாதவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். பேச்சுலர்ஸ்க்கு ஸ்பெஷலாக ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இந்த சவ் சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் சவ் சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சவ் சவ் கூட்டு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சவ் சவ் எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு ஸ்கின் பீல் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்கின் பீல் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே. இப்போ வந்துட்டு இதை கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணால் போதும். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். சவ் சவ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். 100 கிராம் இருக்குது. இது 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், இந்த 3 சேர்த்துட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க போதும். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்கிற சவ் சவ், அது கூடவே கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுடுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது சவ் சவ் கூட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இது கூட கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுடலாம். தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.